الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، رافع السماوات، منزل الآيات، وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات. إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواك. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى عز وجل في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله، والله واسع عليم. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ليس شيء من الحلال أبغض إلى الله الطلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. போற்றி புகழ்வதற்கு நாவையும், பணிந்து குனிந்து சிரம் சாய்ப்பதற்கு, அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கு, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்களாகவே செய்து கொள்வதற்குண்டான உயிரையும் உடம்பையும் உறுப்புகளையும் உலக வாழ்க்கையையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எண்ணிலே அடங்காதவன். இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்றவன். படைப்பினங்களிலே உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக மனித சமுதாயத்தை ஆக்கியவன். இந்த மனித சமுதாயம் நேரான சீரான பாதையிலே செல்ல வேண்டும். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதுகளாலும் கேட்டிடாத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்தும் கூட பார்த்திட முடியாத உயர்தரமான சுவர்க்கலோகத்துக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி நன்மாராயமும் சொன்னவன். அவனை புகழ்கிறேன், அவனிடமே உதவியும் கோருகிறேன். அடுத்து உலகத்திற்கு அருளாக, இந்த வையகத்துக்கு ஒரு வான்மதியாக, இந்த உம்மத்துக்கு ஒரு உம்மி நபியாக வந்துதித்த வல்லலம்பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் இணையற்ற தியாகத்தை, ஒப்பற்ற உலக வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களின் தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், நல்வழி நடந்தவர்கள், சாலிஹான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி
அவன் இறையில்லமாம் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் என்கின்ற இறை நியத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பு நிறைந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நல்லவர்களே, சீதேவிகளே, வாலிபர்களே, மிக மிக அதிவேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய கால உலக வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய நிலையான சுவர்க்கலோகத்தின் வெற்றியையும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும், அருமை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் இந்த மிம்பர் மேடையிலே பேசக்கூடிய நானும், இங்கே பேசக்கூடிய விடயங்களை செவிதாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பேசுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், கேட்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல், அன்றாடம் 24 மணித்தியால வாழ்க்கைக்குள்ளே பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை எடுத்து செயலாற்றுவதன் மூலமாகத்தான் இம்மையிலும் வெற்றி பெறலாம், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையிலே மேலான சுவர்க்கலோகத்தின் சொந்தக்காரர்களாக மாறலாம் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்திலே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். எனவே முழு அண்ட சராசரங்களையும் படைத்து ஆட்சி அமைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும், கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலகத்திலே நானும் நீங்களும் மனிதனாக வாழுகின்ற பொழுது எப்படியான நலவான நல்ல கர்மங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், எப்படியான விடயங்களை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நன்மாராயமும் எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கின்றதோ, அப்படியான தீயவற்றை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விடயத்திலும் முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்த நீங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே அலைமோதக்கூடிய ஒரு விடயம்தான் இன்றைய குத்பா பிரசங்கம் என்ன தலையங்கத்திலே அமையப் போகிறது, என்ன தலையங்கத்திலே இன்றைய குத்பா பிரசங்கம் பேசப்படப்படுகிறது என்ற ஒவ்வொரு விடயமும் உங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடிக் கொண்டிருக்கும். இன்றைய குத்பா பிரசங்கத்தினுடைய சாராம்சம் நிக்காஹுவும் விவாகரத்தும், தலாக்கும் டிவோர்ஸும், நிக்காஹும் விவாகரத்தும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைய குத்பா பிரசங்கம் அமையப் போகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, 1447 வருடங்களுக்கு முன்னாலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை கட்டளையை இறக்கி, நபிகள் நாயகமே நீங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும், உங்களுடைய சமுதாயத்தையும் இப்படித்தான் நீங்கள் வாழச் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உலகத்திலும் நீங்கள் நிம்மதியாக வாழலாம், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான சொர்க்கலோகத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறலாம் என்ற நல்ல செய்தியை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 1447 வருடங்களுக்கு முன்னாலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியது மாத்திரமல்லாது
தனது சமுதாயத்துக்கும் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள். உலகத்திற்கு வந்த ஏராளமான தலைவர்கள் அவர்கள் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. சிலர்கள் செய்தார்கள், அதை தனது சமுதாயத்துக்கு சொல்லவில்லை. சிலர்கள் சொன்னார்களே தவிர அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கவும் செய்தார்கள், சாதிக்கவும் செய்தார்கள். போதனை பெரியதா சாதனை பெரியதா என்று ஒன்றோடு ஒன்று பின்னி பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமா என்ற வினாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆம் வாழலாம் என்று விடையாக வாழ்ந்து காட்டி சென்றவர்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, வாலிபர்களே, இதே கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அபவலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய விடயங்களை பற்றி பாலர் வகுப்பிலே படிக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவனிடத்திலே கேட்டாலும் அவர் சொல்லுவார், தொழாமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படுவான், பொய் சொன்னால் அல்லாஹ் கோபப்படுவான், பொறாமைப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுவான் என்றெல்லாம் அல்லாஹ்வுக்கு எது விருப்பம் இல்லையோ அப்படியான காரியங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தும் என்று ஒரு பாலர் வகுப்பிலே படிக்கக்கூடிய பாடசாலை மாணவனும் சொல்லுவார். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள் என்றால், ஹலாலாக இருந்தும் அல்லாஹ் விதியாக்கிய கட்டளையாக இருந்தும் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், டிவோர்ஸ், தலாக், விவாகரத்து. ஒரு மனிதன் பொறாமைப்படுகின்றான், அல்லது அவன் கோல் சொல்லுகிறான், அல்லது அவன் வட்டி வாங்குகிறான், அல்லது அவன் மதுபானம் அருந்துகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், கோல் சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்கின்றான் அல்லாஹ். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஏன் விபச்சாரத்தை பற்றி அப்படி கடினமாக சொன்னான் என்றால், விபச்சாரம் என்பது ஒரு பயங்கரமான பாவம். அந்த விபச்சாரத்தில் இருந்து மனிதனை பாதுகாக்கும் ஒரு கேடயம் தான் நிக்காஹ். அந்த விபச்சாரத்தில் இருந்து மனிதனை பாதுகாக்கும் ஒரு வேலிதான் நிக்காஹ், கல்யாண பந்தம், நிக்காஹ் ஒப்பந்தம். இது ஒரு மனிதனை பாவத்திலே இருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, இந்த நிக்காஹுவை ஒரு மனிதன் செய்து அவன் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தகராறுகள், வாய்த்தாக்கங்கள், பிரச்சனைகள் அது தலாக்கின் அளவுக்கு போகக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை சமாதானப்படுத்தி வாழ வைப்பதற்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்கள் முன்வர வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆனும் இஸ்லாமும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அதுதான் தலாக். மழை பெய்தால் ஆங்காங்கே அரசாங்க எச்சரிக்கைகள் வருவதை போல மழை பெய்திருக்கிறது, டெங்கினுடைய அபாயம் தலை தூக்கி இருக்கிறது, காய்ச்சல் வரும்,
கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்வதை போலத்தான் இன்றைய நிக்காஹும் விவாகரத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லவர்கள் ஒரு சமுதாயத்திலே இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய பலாய் முசீபத்துக்கள் வருமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மஹல்லாவிலே தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை அந்த மஹல்லாவுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய ஏரியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வராது என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்களை விட, நன்மைகளை விட பாவங்கள் ஒரு சமுதாயத்திலே மிகைத்து விடுமாக இருந்தால் அங்கே அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது நாளை மறுமையிலேதான். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, இன்று நல்லடியார்களை விட்டு நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள் என்று நாளை மறுமையிலேதான் அல்லாஹ் சொல்லுவான். உலகத்திலே நன்மைகளை விட பாவங்கள் மிகைத்து விட்டால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சோதனை எல்லோருக்கும் வரும் என்றான். மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, இந்த தலாக், இந்த விவாகரத், இந்த டிவோர்ஸ், இந்த கொழும்பு 1 கொழும்பு 15 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த பகுதிக்குள்ளே ஒரு ஆய்வு செய்தார்கள், ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். ஒரு மாதத்துக்கு உதாரணமாக ஒரு 300 நிக்காஹ் நடைபெறுகிறது என்றால் அதை விட 2 மடங்கு தலாக் நடக்கிறது. இவைகளெல்லாம் நான் கதை சொல்லவோ, ஜும்மாவுக்கு வந்த உங்களுடைய நேரத்தை போக்கவோ, சஹாபாக்களுடைய காலத்திலே நடந்தவைகளையோ சொல்லவில்லை. நானும் நீங்களும் எந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதே சமுதாயத்திலே மக்கள் கவலையோடு, கஷ்டங்களோடு, நிம்மதி இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களை திருமணமும் முடித்துக் கொடுத்து வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் இல்லாமல் பிள்ளைகள் தங்களுடைய வீட்டுக்கு வருவதில்லையே, பிள்ளைகள் மனமுடித்து டிவோர்ஸோடு பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே, என்னுடைய மகள் 3 மாத வாழ்க்கையிலே வீட்டுக்கு வந்திருக்கிறாரே, மகளை திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னாலே மகள் எங்களை பார்க்க வருவதில்லையே என்ற கவலையோடும் கம்பளையோடும் வாழக்கூடிய இதே சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் இந்த கவலையிலே சிக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். மேலான சீதேவிகளே, யாருடைய மதுவாவுக்கும் ஆளாவிடக் கூடாது. உலக வாழ்க்கையிலே நாம் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் லுல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் லுல்ம, இந்த அநியாயம் இருக்கிறது, துலுமாத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே சுவர்க்கம் போவதற்கு இருளாக இருக்கும் என்றார்கள். யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ, யாருடைய கண்ணீருக்கு ஆளாகினோமோ, யாருடைய வாழ்க்கையை சீர்குலைத்தோமோ, அது இன்று நமக்கு ஆள்பலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, ஒரு தொலைபேசியிலே 100 பேர் பின்னுக்கு வருகிறார்கள் என்ற மமதையிலே ஆடுகிறோமா? அல்லாஹ் ஆட விடுவான். நாளை மறுமை இருக்கிறது, சுவர்க்கம் போவதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கும், அது இருளாக இருக்கும் என்றார்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதையே அவனுக்கு ஹராமாக்கி கொண்டான். அநியாயம் என்பது பயங்கரம். அந்த அநியாயத்திலே ஒரு பயங்கரமான அநியாயம் தான் வாழ்க்கை என்கின்ற அந்த பந்தத்திலே இணைந்தவர்களை வாழவிடாமல் பிரிப்பதும், அந்த பந்தத்திலே இணைந்தவர்களுக்கு கவலையை கொடுப்பதும் ஒரு பெரிய அநியாயம். மேலான சீதேவிகளே,
பெரியவர்களே, நல்லவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் சுவர்க்கலோகத்திலே இருந்து அவர்களுடைய சுவர்க்க வாழ்க்கையிலே தனக்கு துணையாக, தனிமைக்கு இனிமையாக அல்லாஹ் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய விழா எலும்பிலே இருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் படைத்தார். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அறிமுகப்படுத்துகிறான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் உலக வாழ்க்கையிலே முக்கியம் என்பதை முதல் மனிதனிலே இருந்து அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். எனவே நிக்காஹ் என்பது கடையிலே போய் ஒரு சீனியை, ஒரு பொருளை எதையாவது வாங்கி அது தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதோடு அதை திருப்பி கொண்டு போய் கடைக்காரரிடத்திலே கொடுத்து இது எனக்கு பிடிக்கவில்லை, திருப்பி பணத்தை கொடுங்கள் என்பது போன்றல்ல. அப்படித்தான் இன்றைய நிக்காஹ்கள் நடைபெற்று அது விவாகரத்திலே முடிகிறது என்ற கவலையான செய்தியை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, சனிக்கிழமை நாளையிலே காதி நீதிமன்றங்கள், கோடு கச்சேரிகள், போலீஸ் நிலையங்கள் முஸ்லிம்களுடைய தலாக், டிவோர்ஸுடைய விடயத்திலே நிரம்பி வழிகிறது. சனிக்கிழமை 10-11 மணி அளவிலே போய் பாருங்கள். அபாயா உடுத்து, ஜில்பா போட்டு, ஜுப்பா உடுத்து, தொப்பி போட்டு, தாடி வைத்து, இப்படி முஸ்லிம்களுடைய சின்னங்களோடு வாழக்கூடிய எத்தனையோ சீதேவிகள் காதி நீதிமன்றங்களிலே அலைந்து திரிகிறார்கள். கோடு கச்சேரிகள் தங்களுடைய பிள்ளைகளை கிளியை போல வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்தவர்கள் திருமணம் முடித்துக் கொடுத்ததற்கு பின்னாலே போலீஸ் நிலையங்களும் கோடு கச்சேரிகளும் என்று அலைகிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! அல்லாஹ் சும்மா விடுவானா? எவ்வளவு பெரிய அநியாயம் சீதேவிகளே! யோசித்து பாருங்கள். இந்த நிக்காஹ், இந்த டிவோர்ஸ் என்பது அது சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அரசு அடங்கக்கூடிய ஒரு விடயம். ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த டிவோர்ஸ் என்பது. எனவே அன்புக்குரிய சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, இந்த டிவோர்ஸ் நடப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. அதை வெறுமனே அரை மணித்தியாலத்திலே சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. நானும் நீங்களும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள். அதனுடைய வலியும் ரணமும் அவர்களுக்குத்தான் தெரியும். காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தவர்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்வதை போல நாட்டாமை வேலை செய்து, மூட்டை தூக்கி, கரத்தை இழுத்து, எத்தனையோ நிறுவனங்களிலே, ஆபீஸ்களிலே செக்யூரிட்டி வேலை செய்து, கண் பார்வையை இழந்து கண்ணாடியை போட்டு தங்களுடைய மகனுக்காக வேண்டி, மகனுக்காக வேண்டி திருமண பந்தத்திலே இணைய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சேர்த்து நிக்காஹ்வை செய்து வைத்த எத்தனையோ சீதேவிகள் தங்களுடைய பிள்ளை 3 மாதம், 2 மாதம், 1 வார வாழ்க்கையோடு விவாகரத்து கேட்டு வீட்டுக்கு மீண்டும் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே எத்தனையோ வாப்பாமார் தற்கொலை செய்து கொண்ட வரலாறுகளும் இருக்கு. மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, எந்த ஒரு நிக்காகவும் செய்து வைக்கக்கூடிய நேரத்திலே பிரிய வேண்டும் என்று செய்வதில்லை. பெற்றோர்கள் என்பவர்கள் பிள்ளைகளுடைய விடயத்திலே முன்னுரிமையாக இருக்கின்றவர்கள், பல தியாகங்களை செய்கின்றவர்கள், தான் பசியோடு இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை புசிக்க வைக்கின்றவர்கள் பெற்றோர்கள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் காத்துக்கொள்ள மாட்டார்கள். பெருநாள் தினங்களிலே பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கிட்டு விட்டுத்தான் அவர்கள் வாங்குவார். இப்படியெல்லாம் தியாகம் செய்கின்ற பெற்றோர்களும் சில கட்டங்களிலே பிள்ளைகளுடைய விவாகரத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற கவலையான செய்தியையும் இந்த மிம்பர் மேடையிலே நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எத்தனையோ தலாக், டிவோர்ஸ் வருகிறது. விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சில காரணங்களும் இருக்கிறது.
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்காக வேண்டித்தானே சொன்னார்கள், உங்களிடத்திலே ஒருவன் ஒரு கண்ணை பொட்டையாக்கிய நிலைமையிலே ஒரு கண்ணை குருடாக்கி கொண்டு அவன் வந்து யாராவது அவனுடைய கண்ணை குருடாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டாலும் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஏனென்றால் வந்தவன் அங்கே இருக்கக்கூடியவனுடைய 2 கண்ணையும் குருடாக்கி விட்டு வந்திருக்கிறான். தீர விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. 2 பக்கமும் 2 சாராரிடத்திலும் தவறுகள் இருக்கும். ஒருவரை விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. சில டிவோர்ஸ்கள், சில விவாகரத்துக்கள் வருகிறது. அவர்களை தனிமையிலே விசாரித்து பேசி கதைக்கின்ற பொழுது ஒரு மாப்பிள்ளை சொல்லுகிறார், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த ஒரு தகராறோ சண்டையோ கோபமோ இல்லை. நான் வேலைக்கு போனதற்கு பின்னாலே என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய உம்மாவுக்கும் ஒரு சண்டை, ஒரு தகராறு, ஒரு வாய்த்தாக்கம் நடந்திருக்கிறது. நானும் உம்மாவை பார்க்கவா மனைவியை பார்க்கவா என்றுதான் காலம் கடத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அது முத்திவிட்டது. என்னுடைய உம்மா சொல்லுகிறார், உன்னுடைய மனைவியை நீ தலாக் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் உனக்கு உம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, என்னுடைய மையத்துக்கு கூட வரக்கூடாது. சீதேவிகளே, இப்படிப்பட்ட சீதேவிகளும் சமூகத்திலே இருக்கிறார். எனக்கும் என்னுடைய மனைவிக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லை. வாழ்க்கை என்கின்ற பொழுது சின்ன சின்ன தகராறுகள், சண்டைகள், வாய்த்தாக்கங்கள் வரும். ஆனால் தலாக்குக்கே போகக்கூடிய அளவுக்கு இல்லை. இதற்கு காரணம் என்னுடைய உம்மா, எனக்கு உம்மா தேவை, அதனாலே நான் டிவோர்ஸுக்கு வந்திருக்கிறேன். நியாயமா? நியாயமா? வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ விடாமல் உங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி, முரட்டு கோபத்துக்காக வேண்டி, நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்ததற்காக வேண்டி பிள்ளைகளை இப்படி விடலாமா? அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கக்கூடிய விடயமே சீதேவிகளே. சில பெண்கள் வந்திருக்கிறார்கள், வாழ வேண்டிய வயதிலே உள்ளவர்கள். அவர்களை தனிமையிலே விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை. அவர் வேலைக்கு போகிறார், உழைத்து வருகிறார், எங்களுடைய விடயங்களை எல்லாம், காரியங்களை எல்லாம் அழகாக செய்கிறார். ஆனால் என்னுடைய வாப்பாவுக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு சண்டை, ஒரு வாய்த்தாக்கம். வாப்பா விட்டுக் கொடுக்கிறாரும் இல்லை, என்னுடைய கணவன் விட்டுக் கொடுக்கிறாரும் இல்லை. விட்டுக் கொடுப்பதும் மறப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் இங்கே யார் விட்டுக் கொடுப்பது, யார் மறப்பது, யார் மன்னிப்பது என்றுதான் கேள்வி. அந்த பெண்மணி சொல்லுகிறாள், எனக்கும் என்னுடைய வாப்பாவுக்கும் என்னுடைய கணவருக்கும் ஏற்பட்ட தகராறு, கடைசியிலே என்னுடைய வாப்பா சொல்லித்தார், இவனோடு நீ வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் இந்த வீட்டிலே இருக்கவும் கூடாது, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. கஷ்டப்பட்டு சிறிய வயதிலே இருந்து தோளிலே தூக்கி சுமந்து இப்படியெல்லாம் வளர்த்த வாப்பா எனக்கு முக்கியமே, அதனாலே நான் டிவோர்ஸுக்கு வந்திருக்கேன். கதை அல்ல, கதை அல்ல இது. அன்புக்குரிய சீதேவிகளே, பிள்ளைகளுக்காக வேண்டி கொஞ்சம் கோபத்தை விடக்கூடாதா? பிள்ளைகளுக்காக வேண்டி வளர்த்து கௌரவத்தை விடக்கூடாதா? நாம் உலகத்திலே 1000 வருடம் வாழ வந்தவர்களா? 1000 வருடம் வாழ்ந்த வந்தவர்களா? நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே சீதேவிகளே? மண்ணுக்கு கீழாலே இருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் அந்த நிலைமையை அடைய இருக்கிறோமே. இந்த கணம் மௌத்து வந்து விட்டால் நம்மை கொஞ்ச நேரம் வீட்டிலே வைத்து மண்ணறையிலே கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு வந்து விடுவார்களே. அங்கு தலையணையும் இல்லை, பெட்ஷீட்டும் இல்லை, டவலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கட்டிலும் இல்லை, மண்ணிலே படுக்க வேண்டி வருமே. கொஞ்சம் சிந்தித்தாலே நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கலாமே. மருமகனை கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால் என்ன? மாமனாரை கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால் என்ன? மாமியாருக்கு சில நேரத்திலே மருமகளை பிடிக்காது, மருமகளுக்கு சில நேரத்திலே மாமியாரை பிடிக்காது, மாமனாருக்கு சில நேரத்திலே மருமகனை பிடிக்காது. இதுதான் வாழ்க்கை. யாராவது ஒருவர் விட்டுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வாழ வைத்தால் நாளை அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்வார்களே சீதேவிகளே. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, அல்லாஹ்வுடைய அரசின் அடங்கக்கூடிய விடயம் தலாக்.
கடையிலே போய் சீனி வாங்குவதை போல அல்ல. அல்லாஹ்வுடைய கோபம் ஹலாலாக இருந்தும் அல்லாஹ் மிகவும் கோபப்படக்கூடிய ஒரு விடயம், அதுதான் தலாக் என்பது. இந்த பயங்கரமான நிலைமைகள் இன்று நம்முடைய சமுதாயத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. பிள்ளைகளுக்கு புத்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையாவது சொன்னால் நீ விட்டு விட்டு வீட்டுக்கு வா என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு பொறுமையை, ஹதீஸை, குர்ஆனை சொல்லி, மார்க்கத்தை சொல்லி அவர்களை வாழ வைக்க வேண்டும். நாம் கண்ணை மூடிவிட்டாலும் மண்ணறையிலே நாம் வாழுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு சொல்லக்கூடாது, என்னுடைய வாப்பாவிலான நான் இப்பொழுது ஒரு வாழா வெட்டியாக இருக்கிறேன், என்னுடைய உம்மாவிலாதான் நான் வீட்டிலே இப்படி இருக்கிறேன், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், ஆனால் இந்த நிலைமை என்னுடைய வாப்பாவால தான் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அந்த நிலைமைகள் தான் இந்த சமூகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. தலாக், டிவோர்ஸ். சனிக்கிழமைகளிலே முஸ்லீம்கள் தெருக்களிலே, பாதைகளிலே, போலீஸ் நிலையங்களிலே, கோடு கச்சேரிகளிலே அலைகிறார்கள். பாவம், பாவம். மாற்று மத சகோதரர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும். எங்களை பார்த்து அவர்கள் சிரிக்க கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த பயங்கரமான தலாக், டிவோர்ஸ், அல்லாஹ்வுடைய அரசை நடுங்க வைக்கக்கூடிய இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்முடைய 7 பரம்பரைகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்மை பெற்றெடுத்த சீதேவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், ஆசான்கள், கஷ்டமான நேரத்திலே நமக்கு கை கொடுத்து உதவிய நல்லவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் தலாக், டிவோர்ஸ் என்ற அமைப்பிலே கஷ்டங்களோடு கவலைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், அவர் எல்லோருடைய குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக, நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال تبارك وتعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.